வணக்கம். வெரண்டா ஐஏஎஸ்ஸின் கரண்ட் அஃபேர்ஸ் வழிகாட்டியாக உங்கள் ஃபாத்திமா பாபு. இந்த வீடியோல பிப்ரவரி 22 மற்றும் 23 கரண்ட் அஃபேர்ஸ்ல இருந்து வரப்போற 2026 டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 எக்ஸாம்ல கண்டிப்பா கேட்கறதுக்கு சான்ஸ் இருக்கிற முக்கியமான சில நியூஸை ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் அனாலிசிஸோட பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். முதலாவது நியூஸ், கிரேட் நிக்கோபார் ஐலண்ட் ப்ராஜெக்ட் குறித்து நேஷனல் கிரீன் ட்ரிபியூனல் கொடுத்த பெரிய தீர்ப்பு. 80,000 கோடி முதல் 90,000 கோடி வரை மதிப்புள்ள இந்த மாபெரும் திட்டம் சுற்றுச்சூழலுக்கு ஆபத்தானதா? இதுக்குள்ள இருக்கிற அரசியல், பொருளாதாரம், பழங்குடியினர் உரிமை எல்லாத்தையும் சேர்த்து இப்போ நாம விவரமா பார்க்கலாம். இந்த நியூஸ் பிரிலிம்ஸ்ல யூனிட் 1 சயின்ஸ் அண்ட் யூனிட் 2 ஜியோகிராஃபிலையும் மெயின்ஸ்ல ஜிஎஸ் தேர்ட் பேப்பரோட செகண்ட் யூனிட்லையும் இந்த டாபிக் கவர் ஆகும். வாட் இஸ் த கிரேட் நிக்கோபார் ப்ராஜெக்ட்? சிம்பிளா சொன்னா, கிரேட் நிக்கோபார் ஐலண்டை ஒரு குளோபல் ஸ்ட்ராட்டஜிக் ஹப் ஆக்குற திட்டம். இந்த திட்டத்தை கொண்டு வரது அந்தமான் அண்ட் நிக்கோபார் ஐலண்ட்ஸ் இன்டகிரேட்டட் டெவலப்மெண்ட் கார்பரேஷன் லிமிடெட். இதுல 4 பெரிய பகுதிகள் இருக்கு. இன்டர்நேஷனல் கண்டெய்னர் டிரான்ஸ்ஷிப்மெண்ட் டெர்மினல், கேஸ் அண்ட் சோலார் பவர் பிளான்ட், பெரிய டவுன்ஷிப் டெவலப்மெண்ட், இன்டர்நேஷனல் ஏர்போர்ட். இதுக்காக 130.75 சதுர கிலோமீட்டர் காடு மாற்றப்படுது. அதாவது தீவுடைய 18% பகுதி. 2052க்குள்ள 1.28 லட்சம் வேலைவாய்ப்பு உருவாகும்னு அரசு சொல்லுது. ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட், இந்த திட்டம் எப்படி வந்துச்சு? இந்த திட்டம் ஒரே நாள்ல வந்தது இல்ல. 2021 ஆரம்ப ரெகுலேட்டரி கிளியரன்ஸ் ப்ராசஸ், அக்டோபர் 2022 ஸ்டேஜ் 1 ஃபாரஸ்ட் கிளியரன்ஸ், நவம்பர் 11, 2022 என்விரான்மெண்டல் கிளியரன்ஸ், 2023 ஏப்ரல் நேஷனல் கிரீன் ட்ரிபியூனல் தேசிய பசுமை தீர்ப்பாயம் சில பெரிய கேள்விகளை எழுப்பியது. அதுக்காக ஹை பவர்ட் கமிட்டி அமைக்கப்பட்டுச்சு. இப்போ 2026ல 2வது சுற்று வழக்கு முடிஞ்சு என்ஜிடி ஃபைனல் கிளியரன்ஸ் கொடுத்திருக்கு. Why government calls it a national necessity project? Great Nicobar மலாக்கா ஸ்ட்ரெயிட், மலாக்கா நீர்ச்சந்திக்கு ரொம்ப பக்கத்துல இருக்கு, சுமார் 40 கிலோமீட்டர். மலாக்கா ஸ்ட்ரெயிட்னா என்ன? உலகத்திலேயே முக்கியமான ஷிப்பிங் லேன், உலக வர்த்தகத்தின் பெரிய பகுதி இங்கேயே போகுது. இந்த இடத்துல ஒரு பெரிய போர்ட் இருந்தா இந்தியா குளோபல் மேரிடைம் ட்ரேட்ல முக்கிய இடம் பிடிக்கும். கார்கோ ஃபாரின் போர்ட்ஸ் வழியா போக வேண்டிய அவசியம் குறையும். சைனா மாதிரியான ஃபாரின் பிரசன்ஸை கவுண்டர் பண்ண முடியும். இது டிஃபென்ஸ் அண்ட் எக்கனாமிக் ஸ்ட்ராட்டஜி. எக்கனாமிக்ஸ் பேக்ரவுண்ட், இம்பார்ட்டன்ட் டேர்ம்ஸ் எக்ஸ்பிளைன்ட். டிரான்ஸ்ஷிப்மெண்ட் ஹப், ஒரு நாட்டில இருந்து மற்றொரு நாட்டுக்கு போகிற கார்கோ மற்றொரு இடத்துல இறங்கி மறுபடியும் அனுப்பப்படுது. இப்போ இந்திய கார்கோ பல சமயம் சிங்கப்பூர், கொலம்போ இங்கெல்லாம் போயிட்டு திரும்புது. அதனால ஃபாரின் போர்ட்ஸ் கிட்ட பணம் போகுது. கிரேட் நிக்கோபார் போர்ட் வந்தா அந்த வருமானம் இந்தியாவுக்கே வந்துடும். ஸ்ட்ராட்டஜிக் லொகேஷன் அட்வான்டேஜ், ஜியோ எக்கனாமிக்ஸ் அண்ட் ஜியோ பாலிட்டிக்ஸ். லொகேஷன் அட்வான்டேஜ்னா நம்ம இடம்தான் நமக்கு பவரை கொடுக்குது. கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர், 80,000 கோடி முதல் 90,000 கோடி ரூபாய் என்பது ஒரு பெரிய கேபிட்டல் இன்வெஸ்ட்மெண்ட். லாங் டேர்ம் ரிட்டர்ன்ஸ் பார்க்குற முதலீடு. மல்டிப்ளையர் எஃபெக்ட், ஒரு பெரிய ப்ராஜெக்ட் வந்தா வேலைவாய்ப்பு, சுற்றுலா, லாஜிஸ்டிக்ஸ், ஹவுசிங், சர்வீஸ் செக்டார் எல்லாமே வளர்ச்சி அடையும். இதுக்கு தான் மல்டிப்ளையர் எஃபெக்ட்னு சொல்லுவாங்க. இக்காலஜி, என்ன பிரச்சனை? கிரேட் நிக்கோபார் ஒரு பயோடைவர்சிட்டி ஹாட்ஸ்பாட். இங்க லெதர் பேக் சீ டர்ட்டில், நிக்கோபார் மெகாபோட், சால்ட் வாட்டர் crocodile இப்படி நிறைய உயிரினங்களும் 20,668 கோரல் காலனிஸ் பவள பாறைகளும் கண்டுபிடிக்கப்பட்டுச்சு. இதுல 16,150 கோரல்ஸ் டிரான்ஸ்லோகேட் பண்ண போறாங்க. என்விரான்மெண்டலிஸ்ட் என்ன சொல்றாங்க? EIA டேட்டா ஒரே சீசன்ல எடுத்தது போதாது. சீஸ்மிக் ஜோன் ஹை ரிஸ்க், கன்ஸ்ட்ரக்ஷன் ஓவர்லாப் இருக்கலாம். அந்தமான நிக்கோபார் ஒரு யூனியன் டெரிட்டரி. டெவலப்மெண்ட் டெசிஷன் லோக்கல் லெவல்ல எடுக்கணுமா அல்லது தேசிய பாதுகாப்பு காரணத்தால மத்திய அரசு தீர்மானிக்கலாமா? ட்ரைபல் ரைட்ஸ் இஷ்யூ, இங்க ஷாம்பென் அண்ட் நிக்கோபாரி ட்ரைப்ஸ் வாழறாங்க. நேஷனல் கிரீன் ட்ரிபியூனல் என்ன சொல்லுதுன்னா, ட்ரைபல் ஹேபிடேஷன் டிஸ்டர்ப் ஆகாது,
ஃபாரஸ்ட் ரைட்ஸ் ஆக்ட் கீழே பாதுகாப்பு. இதன் மூலமா ப்ராஜெக்ட் லீகல் கிரீன் சிக்னல். சீஸ்மிக் அண்ட் டிசாஸ்டர் ரிஸ்க். இந்த பகுதி டெக்டானிக் ஆக்டிவிட்டி அதிகம். 2004 சுனாமி நினைவுல இருக்கு. மெகா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஹை ரிஸ்க் ஜோன்ல சேஃபா? கவர்மெண்டோட பதில் அட்வான்ஸ்ட் இன்ஜினியரிங் சேஃப்கார்ட்ஸ் இருக்கும். இந்த ப்ராஜெக்ட் ஒரு ஐலாண்ட் ப்ராஜெக்ட் மட்டும் இல்ல, இது இந்தியாவோட ப்ளூ எக்கானமி ஸ்ட்ராட்டஜி. ப்ளூ எக்கானமினா நீல பொருளாதாரம் அப்படிங்கிறது கடல் மற்றும் கடல்சார் வளங்களை நிலைத்தன்மையோட சஸ்டைனபிளா பயன்படுத்தி பொருளாதார வளர்ச்சியை ஏற்படுத்துற கருத்தாகும். ஓஷன் ரிசோர்சஸ் சஸ்டைனபிள் யூஸ், மாரிடைம் ட்ரேட் growth, கோஸ்டல் எம்ப்ளாய்மெண்ட். இந்த மாதிரி மெகா ப்ராஜெக்ட்ஸ்ல சென்ட்ரலைஸ்டு பிளானிங், லார்ஜ் கேபிட்டல், லாங் ஜெஸ்டேஷன் பீரியட், ஸ்ட்ராட்டஜிக் இம்பார்ட்டன்ஸ். இதுல பப்ளிக் கன்சல்டேஷன் எவ்வளவு, டிரான்ஸ்பரன்சி எவ்வளவு, டெவலப்மெண்ட் வர்சஸ் கன்சர்வேஷன், லாங் டேர்ம் எக்கனாமிக் கெயின், ஷார்ட் டேர்ம் எக்கலாஜிக்கல் ரிஸ்க், பொலிட்டிக்கல் எக்கானமி ஆங்கிள், இப்படி எல்லாமே தெரிஞ்சுக்கணும். மெயின்ஸுக்கு யூஸ் ஆகும். என்ஜிடி கிளியரன்ஸ் கொடுத்தாச்சு. மினிஸ்ட்ரி ஆஃப் போர்ட்ஸ், ஷிப்பிங் அண்ட் வாட்டர்வேஸ் போர்ட் டெவலப்மெண்ட் தொடங்க போகுது. ஆனா டிபேட் முடிஞ்சுதா? இல்ல. என்விரான்மெண்ட் வர்சஸ் எக்கானமி டிஸ்கஷன் இன்னும் தொடரும். கிரேட் நிக்கோபார் ப்ராஜெக்ட் ஒரு சாதாரண இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட் கிடையாது. இது ஜியோபாலிட்டிக்ஸ், எக்கனாமிக்ஸ், எக்காலஜி, ஃபெடரலிசம், ட்ரைபல் ரைட்ஸ் எல்லாமே சந்திக்கிற ஒரு இடம். வளர்ச்சி வேண்டான்னு யாருமே சொல்ல முடியாது. ஆனா வளர்ச்சி எப்படி செய்யணும், யாருக்காக செய்யணும், அதுதான் முக்கியம். ஃபைனலா இந்த டாபிக்ல ப்ரீவியஸ் இயர்ஸ் கொஸ்டின்ஸ் என்ன கேட்டிருக்காங்கன்னு பார்க்கலாம். ப்ளூ எக்கானமிஸ் இம்பார்ட்டன்ஸ் டு இந்தியா. இந்த கொஸ்டின் 2025 மெயின்ஸ்ல கேட்டது. ப்ரிலிம்ஸ்லயும் கூட டைரக்ட் கொஸ்டின்ஸ் கிரேட் நிக்கோபார் ப்ராஜெக்ட், நேஷனல் கிரீன் ட்ரிபியூனல் பத்தி கேட்கலாம். இந்த மாதிரி பயனுள்ள காணொளிகளை காண வெராண்டா ஐஏஎஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கண்டிப்பா கமெண்ட்ஸ் எழுதுங்க. இந்த காணொளி உங்களுடைய அஸ்பைரிங் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது பயனுள்ளதா இருக்கும்னு நீங்க நினைச்சீங்கன்னா இதை ஷேர் பண்ணுங்க. மறுபடியும் இன்னொரு காணொளியில உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் ஃபாத்திமா பாபு. நன்றி, வணக்கம். Veranda IAS, where your dream becomes reality.